அனைவருக்கும் வணக்கம். விழா ஒருங்கிணைப்பாளர்கள், டிஜிட்டல் அசோசியேஷன் மற்றும் மேடையில் வீட்டிலிருந்த சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் நன்றி. வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவினுடைய கோர் தீம் நீதிமோகன் சார் 90% பேசி முடித்து விட்டார். என்னோடய வேலையில் 90% அவரே செஞ்சிட்டார். எனக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது ரொம்ப ஒரு சின்ன வேலை தான். ஸோ ஐ ரெப்ரசன்ட் அமேசான் வெப் சர்வீசஸ், அமேசான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் டிவிஷன் ஆஃப் அமேசான். நானும் என்னுடைய டீமும் இன்றைக்கி இங்கே இருக்கோம். நான் நான் மெட்ரோ சிட்டிஸ் ஆஃப் இந்தியாவோட பிஸ்னஸை இந்தியாவுக்கு லீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெக்னாலஜி என்பது மெட்ரோஸ், சிட்டிஸ், மெட்ரோவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு மட்டுமே பல காலமாக ஒரு ஆக்சஸ் இருந்தது. அதை மாற்ற வேண்டும். டெக்னாலஜி என்பது அனைவருக்கும் போய் சேர வேண்டும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி ஜியோகிரஃபி வேர் தேர் ப்ரெசென்ட்ற மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட எனது டீம் தான் ஜியோ எக்ஸ்பான்ஷன் இந்தியா. ஸோ கடந்த 1.5 வருடமாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல தரப்பு மக்களையும் பிஸ்னஸ் எல்லாரையும் நம்ம we've been supporting to adopt digital. ஸோ நீதிமோகன் சார் சொன்ன மாதிரி இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் இரா. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இராவை மதுரை மண்ணிலே இருந்து பேசுவது மிகவும் ஒரு பெரும் மகிழ்ச்சியையும் பெருமையும் தருகிறது. நானும் பிறந்து வளர்ந்தது பாண்டிய நாடு தான், திருநெல்வேலி. பட் வீரமும் விளைந்த மண், வீரமும் அறிவும் விளைந்த மண். ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் வாழ்ந்த மண்ணும் இதுதான். அதே நெடுஞ்செழியன் அறிவுடையன் 6 அரசு செல்லும் என்ற சங்கத்தமிழ் பாடலை இயற்றவனும் இதே மதுரை மண்ணில் இருந்துதான். ஆக அறிவு புரட்சி என்பது இன்றைய ஒரு டெக்னாலஜி புரட்சிக்கு தான் அதை குறிக்கிறது. அதுவும் இன்றைய ஜென்ரேட்டிவ் ஏஐ செஷன் என்னுடன் வேலை செய்பவர்கள் மை எஸ்டீம்டு கலீக்ஸ் பிரவீன் ஜெயக்குமார், இந்தியாவோட மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெட், இண்டஸ்ட்ரியல் ஐஓடியோட ஹெட் மிஸ்டர் சரவணன் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஒய் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, டெக்னாலஜி ஆஃப்டர் 2016 அமேசான் வெப் சர்வீசஸ் இந்தியாவில் வி ஸ்டார்டட் ஆப்ரேட்டிங். நாங்கள் வந்ததுக்கப்புறம் டெக்னாலஜி ஆக்சஸ் ஹேஸ் பின் கிவன் டு எவ்ரிபடி. அதாவது இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சார் பேசின டேட்டா, இது எல்லாமே ஒரு காலத்தில் பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது. அதாவது இப்போ கம்பெனிஸ் who are able to spend crores and crores of money, இவங்களுக்கு மட்டும் தான் டெக்னாலஜி ஆக்சஸே இருந்தது. ஸோ அமேசானுக்கு முன்னாடி நான் ஐபிஎம் போன்ற பெரிய கம்பெனிகளில் பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு மினிமம் ஆர்டரே ஒரு 10 lakhsல இருந்து 5 கோடி வரைக்கும் எல்லா கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் அமேசான் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து எறியப்பட்டது. இன்று மதுரையில் என்னுடைய கஸ்டமர்ஸ், என்னோட அருமை நண்பர் அண்ட் கஸ்டமர்ஸ் செந்தில் இன்றைக்கி இல்லை அவர். ஸோ ஜேவிஓ தே ஆர் ஒன் ஆஃப் தி ஸ்பான்சர்ஸ். அவர் மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார் வித் ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் AWS. இஸ் ஹெல்பிங் ப்ரெக்னென்ட் மதர்ஸில், அதுவும் மலைவாழ் மக்களுக்கு ஒரு டிவைஸ், ஒரு ஹெல்த் சென்சார் டிவைஸ் கொடுத்து அந்த டிவைஸ் சிக்னல் AWS டிரான்ஸ்மிட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி மதர்ஸை முன்னக்கூட்டியே நாம் கண்டறிந்து ஆல்மோஸ்ட் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டை நம்ம ஆல்மோஸ்ட் 99% வரை நாம் உயர்த்தி இருக்கிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி. ரைட். ஸோ இன்று டெக்னாலஜி என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கோ குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்லாமல் அனைவருக்குமான டெக்னாலஜி அமேசானால் இன்று கொடுக்கப்படுகிறது. நீதிமோகன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ரோட் மேப் வச்சுக்கோங்க. யூ ஷுட் நோ வாட் ஆர் தி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பிஃபோர் நீங்கள் ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்ண முன்னாடின்னு சொன்னாங்க. அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, எனக்கு டிஜிட்டலில் என்னெல்லாம் கிடைக்கும் சார், எனக்கு அமேசான்லேருந்து என்னெல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது கமிட்மெண்ட்டு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அமேசானில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு we have our booth outside. உங்களுக்கு இலவசமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் $300 to $500 வரைக்கும் நாங்கள் இனிஷியலாகவே தரோம் வித்தவுட் எனி கமிட்மெண்ட். அந்த $300 to $500 நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸை ட்ரை பண்ணிக்கலாம். மிஷின் லேர்னிங் ட்ரை பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரை பண்ணலாம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் ட்ரை பண்ணலாம், மீடியாவோட சர்வீசஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். Our BS Value is one of the sponsors. So BS Value is one of our customer, right? ஸோ அதுதான் ஒரு புரட்சி. யாராவது நினச்சி பார்த்துருப்போமா ஒரு 3 வருஷம் முன்னாடி ஓடிடி என்ற ஒரு இணையதளம் மூலம் நாம் மீடியா கன்சியூம் பண்ணணும் யாருமே நினச்சி பார்த்துருக்க முடியாது.
நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற பிளாட்ஃபார்ம், அமேசான் பிரைம் போன்ற பிளாட்ஃபார்ம் எல்லாம் இன்றைக்கி சாத்தியமானது என்றால் அதற்கு காரணம் க்ளவுட் தான், ரைட்? ஸோ AWS தான். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் பிஸ்னஸ், நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இருந்தாலும் சரி, ஹெல்த் கேரில் இருந்தாலும் சரி, மீடியாவில் இருந்தாலும் சரி, டுடே டெக்னாலஜி இஸ் இன்எஸ்கேப்பபிள். நம்ம யாரும் தப்பிக்கவே முடியாது. அப்பளம் அசோசியேஷன் அவங்களோட இதை நான் பார்த்தேன். ஸோ இதே மாதிரியான பல நேட்டிவ் அசோசியேஷன்ஸோடு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கர்நாடகாவில் ஒர்க் பண்ணுறோம், குஜராத்தில் ஒர்க் பண்ணுறோம். we are helping them to sell their products on e-commerce on AWS, ரைட்? ஸோ இந்த மாதிரி பல இன்னோவேஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆல் யூ நீட் இஸ் அ ஐடியா, ரைட்? ஒரு பிஸ்னஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை டெக்னாலஜி மூலமாக நான் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதை எனேபிள் பண்ண தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். யூ கேன் ட்ரை எனி டெக்னாலஜி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆன் AWS. அவர் பூத் இஸ் தேர். அதே மாதிரி நீதிமோகன் சார் சொன்னாங்க, யூ ஷுட் நோ வாட் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு. சார், எனக்கு ஐடி டீமே கிடையாது, எனக்கு ஐடி நாலேஜே கிடையாது. அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் வி ஹேவ் அவர் பார்ட்னர் பசந்தகுமார், ராஜேஷ், மெல்வின், இவங்கெல்லாம் ஒர்க்மேட்ஸ்ன்ற எங்களோட பார்ட்னர் கம்பெனி. அவர்கள் ஒரு பாலமாக நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுறாங்க பிட்வீன் AWS அண்ட் உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது பூர்த்தி செய்து அதை மேனேஜ் செய்து தருவதற்காக தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ யூ ஆர் இன் அ வெரி சேஃப் ஹேண்ட்ஸ். வந்ததற்கு அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய பூத் பிகினிங் ஆஃப் தி எக்ஸ்போல இருக்குது. அனைவரும் வர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். யூ கேன் சைன் அப் ஆன் த ஸ்பாட். உங்களுக்கு AWS ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு $300 to $500 கிரெடிட் வவுச்சர்ஸ் இமிடியேட்டாக கிடைக்கும். வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.